கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். உங்களை தான் ஆண்டவர் சொல்றார். உங்களுடைய ஞானத்தை வர்த்திக்க பண்ணுவார், உங்களுடைய பலனை வர்த்திக்க பண்ணுவார், உங்களுடைய வியாபாரத்தை வர்த்திக்க பண்ணுவார், உங்களுடைய வேலையில் கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வாதத்தை தருவார், ஊழியத்தை வர்த்திக்க பண்ணுவார். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதாவது பெருக பண்ணுவது, மல்டிப்ளை. அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை வர்த்திக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படியா? உங்களை மாத்திரம் இல்லை, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும். உங்கள் பிள்ளைகள் தொழிலுக்கு வந்துட்டாங்களா, வேலைக்கு வந்துட்டாங்களா, பிள்ளைகள் எழும்பிட்டாங்களா, அவங்களும் ஆசீர்வாதமாக இருக்குன்னு விரும்புகிறீங்கல்ல, இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஆண்டவர் என்னையும் என் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. அதன்படி நீங்கள் ஆசீர்வாதத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு நீங்கள் ஜெபம் செய்யணும். ஆபிரகாமை தேவன் கடற்கரை மணலத்தனையாய் அவன் சந்ததியை பெருக பண்ணினார், வர்த்திக்க பண்ணினார். நீங்கள் இதுவரைக்கும் குழந்தை இல்லைன்னு கஷ்டப்படுறீங்களா, உங்களுடைய சந்ததியை அவர் வர்த்திக்க பண்ணுவார். இந்த வாக்குத்தத்தங்களை அப்படியே உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை பெருக பண்ணி வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஆசீர்வாதத்தை ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினது மாத்திரம் இல்லை, இதற்காக சிலுவையிலே தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார். நம்மை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ண தன்னை சிறுமைப்படுத்த சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அவரை சிறுமைப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க, அடித்தாங்க, அவமானப்படுத்தினாங்க, நிந்தித்தாங்க, பரியாசம் பண்ணினாங்க. எவ்வளவு சிறுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு சிறுமைப்படுத்தினாங்க. ஏன் தெரியுமா? நம்மை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ண, நம்முடைய சிறுமையை மாற்றி மேன்மைப்படுத்த உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார். என் மகனே, என் மகளே, உன்னை நான் வர்த்திக்க பண்ணுவேன். உனக்கு குடும்பம் வந்துட்டா, பிள்ளைகள் வந்துட்டாங்களா, உன் பிள்ளைகளை நான் வர்த்திக்க பண்ணுவேன். ஆபிரகாமுக்கு பிறகு ஈசாக்கை தேவன் வர்த்திக்க பண்ணினாரே, ஈசாக்குக்கு பிறகு யாக்கோபை தேவன் வர்த்திக்க பண்ணினாரே, உங்களுக்கும் அப்படி செய்வார். விசுவாசத்தோட இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது. ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தம் பண்ணினபடி வர்த்திக்க பண்ணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிறீங்களா? இயேசுவே, இந்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். என்னையும் என் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து நிறைவேற்றினீங்க, எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். என் குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுங்க, வியாபாரத்தை வருமானத்தை வர்த்திக்க பண்ணுங்க, என் ஊழியத்தை சபையை வர்த்திக்க பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆமென்.